தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரின் இல்லத்திலே தற்போது மிக முக்கியமான ஒரு அவசர ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அவசர ஆலோசனையிலே தற்போது முதலமைச்சர் இல்லத்தின் வாசல் தான் நாம் இருக்கிறோம். தற்போது உள்ளே முக்கியமான தமிழக அரசின் முக்கிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சில அமைச்சர்களும் உள்ளே இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு நாளை சட்டமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு மசோதா, தேசிய அளவிலே கவனத்தை பெறக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ஒரு மசோதா தமிழக சட்டமன்றத்திலே நாளை தாக்கலாக இருக்கிறது. அது தொடர்பாக தான் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்று 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதல் நாள் கூட்டம் இரங்கல் தீர்மானங்களுக்கு பிறகு ஒத்திவைக்கப்பட்டது. எனவே நாளை காலையே இந்த கேள்வி நேரத்திற்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மசோதா தாக்கலின் போது எப்படி கையாள வேண்டும், என்னென்ன அம்சங்களை சேர்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தற்போது மூத்த சட்டப்பிரச்சனைகள் ஏதும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட பல வழக்கறிஞர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்ற அரசியல் சாசனத்தில் நிபுணத்துவம் பெற்ற பல வழக்கறிஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு என்ன மசோதா என்பது குறித்து இன்று தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்றால் நாளை மசோதா சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போதுதான் அந்த மசோதா என்னவென்று நமக்கு தெரிய வரும். ஆனால் ஏதோ ஒரு மிக தேசிய அளவில் கவனத்தை பெறக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பாகத்தான் இந்த மசோதா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முஸ்தீபுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதே போன்று நாளை அஇஅதிமுக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த தீர்மானத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் போராட்டம் நடத்துவது என்ற வகையில் அவர்கள் திட்டமிட்டிருப்பதால் நமக்கு தகவல் கிடைக்கின்றன. எனவே நாளைய சட்டமன்றம் என்பது ஒரு பரபரப்பான சூழலை எதிர்நோக்க இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதற்கேற்ற வகையிலே நாளை அனைவரின் கவனத்தையும் தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே ஒரு மிக முக்கியமான சட்ட மசோதாவை தமிழக அரசின் சார்பிலே தாக்கல் செய்யப்படுகிறது. முதலமைச்சரே அந்த மசோதாவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா இருக்கும் என்ற அதே போன்று எதிர்க்கட்சிகளும் தங்களது கோரிக்கை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வலியுறுத்துவதற்காக அவர்கள் தயாராக இருப்பதால் நாளைய சட்டமன்றம் என்பது ஒரு பரபரப்பான கள சூழலில் இருக்கும் என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக கூற முடியும் நேயர்களே.